ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் ஜில்லி புட்டிங் தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அண்ட் இது வந்து ஒரு கிட்ஸ் ரெசிபின்னே சொல்லலாம். வந்து ஜெல்லி பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து அந்த லுக் பார்த்திங்க அப்படின்னா அந்த கலர் எல்லாமே அந்த ஜெல்லி எல்லாமே சேர்ந்து செமையாக வந்து இருந்துச்சு. அது கட் பண்ணக்குள்ளே பாருங்கள், அது எப்படி இருக்க பாருங்களேன், செமையாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜெல்லி தாங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம இன்ஸ்டன்ட் வந்து ஜெல்லி மிக்ஸ் வந்து நமக்கு கடைகளில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதில் வந்து ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ஃப்ளேவர்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. நான் இதில் வந்து என்னென்ன இன்றைக்கி வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ராபெரி வாங்கியிருக்கேன், ஆரஞ்ச் அண்ட் லெமன், அப்புறம் வந்து மேங்கோ, அப்புறம் வந்து ப்ளூபெர்ரி. இது எல்லாமே தாங்க நான் வாங்கியிருந்தேன் இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் இருக்க எல்லா மிக்சரும் நீங்கள் கொட்டிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணி சுட வைக்கணும். நல்ல தண்ணி வந்து சுட வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மிக்சர்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஊற்றிடுங்க. ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க, இல்லைனா ஜெல்லி வந்து ரொம்ப இதாக கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜெல்லி நமக்கு கிடைக்காது. அதனால் அதில் எவ்வளோ அந்த இதில் எவ்வளோ எம்எல் உங்களுக்கு ஊற்றணும்னு சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் ஊற்றினா போதும். ஆனால் இந்த மாதிரி இது எல்லாமே ஊற்றிட்டு நல்லா இதில் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு அதில் கீழே இருக்க அந்த பவுடர்ஸ் எல்லாமே வந்து கரையணும். அதனால நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க ஒரு ஸ்பூன் வச்சுட்டு. இது மேங்கோ, ஆனால் இது ப்ளூபெர்ரி, இது வந்து லெமன். அப்புறம் வந்து இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அது ரூம் டெம்பரேச்சர் கிட்ட வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட அந்த ஜெல்லி எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருங்க. அதுக்கு அந்த அரை மணி நேரத்தில் வந்து நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம இன்னொரு மிக்ஸ் வந்து ரெடி பண்ணணும். அகரகரோட பால் சேர்த்து நம்ம ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அகரகர் பவுடர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை உங்கள்கிட்ட அகரகர் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சோண்டும் தண்ணி விட்டு, ஏன்னா இது வந்து பாலில் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைமும் எடுக்குது. ஸோ அதனால் ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி விட்டு நீங்கள் அந்த அகரகர் போட்டு கொஞ்சம் வந்து சூடாகட்டும், கொஞ்சம் அது வந்து மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பாலை வந்து ஆட் பண்ணுங்கள். பாலை அதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா பால் கொதிக்கிறதுக்குள்ளே இப்போ வந்து எல்லாமே வந்து அந்த எல்லா அகரகருமே வந்து நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு சுகர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சுகர் போட்டுட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் கொடுங்க. அந்த அகரகர் கம்ப்ளீட்டாக எல்லாமே கரையணும். ஆனால் வந்து அகரகர் வந்து கரைய வந்து டைம் ஆகுது தான். ஓகே, டைம் போதும் அப்படிங்கிறதுல நீங்கள் வடிகட்டி கூட இது நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து நீங்கள் வந்து கரைச்சிக்கிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா இதில் வந்து அகரகர் எல்லாமே வந்து கரைஞ்சிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம அங்கே ஃப்ரிட்ஜில் ஜெல்லி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாமே எடுத்து நம்ம வந்து பீசஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பீசஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு சின்ன சின்னதாக வேணும்னாலும் போட்டுக்கோங்க, இல்லை பெருசு பெருசாக இருக்கணுன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. எல்லா ஜெல்லிஸுமே எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ளூபெர்ரி தாங்க கலர் வந்து சூப்பராக இருக்குதுல்ல. எனக்கு இதில் பிடிச்சது வந்து இந்த ப்ளூபெர்ரியும் ஸ்ட்ராபெரியும் தான் வந்து சூப்பராக இருந்துச்சு கலரு. அப்புறம் மேங்கோவும் கூட நல்லா இருந்துச்சு. இது வந்து மேங்கோ, இதையும் வந்து பீசஸ் போட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் வந்து லெமன் ஃப்ளேவர், அந்த ஃப்ளேவரும் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பீசஸ் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி எல்லா ஜெல்லிஸும் எடுத்து நீங்கள் பீசஸ் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து திரும்பவும் ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம பால் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அகர் போட்டு, அது வந்து கொஞ்சம் மீடியமான சூட்டில் இருக்கக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் வந்து பால் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா ஜெல்லிஸுமே வந்து இந்த மாதிரி பிரித்து அங்கங்கே வந்து நீங்கள் போடுங்க. இந்த மாதிரி அங்கங்கே வந்து நீங்கள் ஒரு லேயர் பால் ஊற்றிட்டு ஒரு லேயர் வந்து ஜெல்லி இந்த மாதிரி அங்கங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் வந்து ஒரு லேயர் வந்து பால் ஊற்றுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு திரும்பவும் நீங்கள் இந்த மாதிரி ஜெல்லிஸை வந்து திரும்பவும் மேட்ச் பண்ணி போடுங்க. திரும்பவும் ஒரு லேயர் வந்து பால் ஊற்றிக்கோங்க. இது வந்து ஒரு 3 லேயர்ஸாக நீங்கள் எடுத்திருக்க கண்டெய்னரை பொறுத்து, நீங்கள் எடுத்திருக்க குவான்டிட்டியை பொறுத்து தான் இது வந்து இதாகும். நீங்கள் வந்து சின்னதாக கம்மியாக செய்கிறதா இருந்தாலுமே இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லேயராக போடுங்க. ஏன்னா ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னா வந்து அங்கங்கே வந்து நமக்கு தெரியாது. திரும்பவும் லாஸ்ட் லேயரில் மேலேயும் கொஞ்சம் போட்டு விட்டுடுங்க. இது எல்லாமே போட்டுட்டு இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 hours கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருங்க. நான் ஒரு 2 hours கிட்ட இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். அப்போ வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ சைட்லலாம் வந்து நீங்கள் கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து கவுத்துட்டு அப்பா பாருங்கள் எப்படி இருக்க பாருங்களேன். அது வந்து அப்படியே வந்து விழுந்துருச்சுங்க. அது வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஸோ அந்த கலர்ஸ் எல்லாமே சேர்ந்து ரொம்ப 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 நல்லா இருக்குது. அண்ட் உங்களுக்கு எப்படி வந்து பீசஸ் போடணும் அப்படின்னு ஸ்லைஸாக போடணுன்னாலும் போட்டுக்கோங்க, இல்லை கேக் கட்டாக பண்ணணும் அப்படின்னாலுமே இதில் வந்து வரும். ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்லைஸாக வந்து 2 ஸ்லைஸ் போட்டேன். இந்த மாதிரி நல்லா எண்டு வரைக்கும் நல்லா கட் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குது பாருங்கள். அந்த ப்ளூபெர்ரி, அந்த மேங்கோ, அப்புறம் அந்த லெமன், அந்த ஸ்ட்ராபெர்ரி எல்லாமே வந்து சேர்ந்து இருக்குது. இந்த மாதிரி கேக் கட்டாக பண்ணிங்க அப்படின்னா கூட அது ரொம்பவே வந்து நல்லா வருங்க. பாருங்கள் அது எப்படி இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இதை வந்து கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.